ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஓட்டிங்கில் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னடைவு, யாரெல்லாம் பின்னாடி சறுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்துருச்சுங்க, கிட்டத்தட்ட 8வது வாரம் வந்து ஆரம்பிக்கும் போது 7 வாரங்கள் வந்து முடிவடைய போகுது. ஸோ 7 × 7 49 நாட்கள். விஜய் சேதுபதி வந்துட்டு போகிற அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிறப்ப சண்டே 49 நாட்கள், அதாவது 50 நாட்கள், கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோடைய பாதி நாளுக்கு வந்துட்டோம். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா யார் டைட்டில் வின்னர் அப்படிங்கிறத கணிக்கிறதுக்கு கண்டிப்பாக முடியல. ஏன்னா இந்த வட்டம் வந்து ஒரு ஃபேவரட் யாரும் உருவாகலை. அட்லீஸ்ட்டு 40 நாள்லையாச்சும் ஆரி வந்துட்டார், 45 நாளில் ராஜு வந்துட்டார், 49 நாளில் இன்னும் யாரும் வரலையே அப்படின்ற அந்த ஒரு வருத்தம் இருக்குது. ஓகே, ஸோ அசீமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா வின்னர்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட ஓகே தான், சரியா? அதில் வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிள் அப்படின்னு சொல்லி ஆனது தர்ஷன் நினச்சி முகன்ராவ் ஆனது செகண்ட் சீசனில். ஃபஸ்ட் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவியா நினச்சி ஆரவுக்கில் லாஸ்ட்டாக போய் முடிஞ்சது. அது வந்து ஓவியாவோட எவிக்ஷனால், ஏன்னா ஓட்டு அவங்களுக்கு தான் இருந்தது, ஆரவ் வின் பண்ணிட்டாங்க. அது தெரிஞ்ச விஷயந்தான், பெரிய சேஞ்ச் இல்லை, சரியா? செகண்ட் சீசன் தான் கொஞ்சம் இதாக இருந்தது. தேர்ட் சீசன் கவின் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தேர்ட் சீசன் தான் சொல்கிறேன், சாரி, தேர்ட் சீசன் தான் வந்து கவின் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் தர்ஷனும் நினச்சிட்டு இருந்தாங்க. 2 பேருமே முகின்ராவ் ஆனார். தேர்ட் சீசன் மாதிரி தான் இந்த சீசன் இருக்கும்னு நினைக்கிறேன். வின்னர் ப்ரெடிக்ட் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும். செகண்ட் சீசனில் ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. அது வந்து இட்ஸ் கோயிங் டு பி ரித்விகா அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் ஹர் குவாலிட்டிஸ் அப்படிங்கிறத வந்து 40-50 நாள்லேயே அவங்க வந்து வீக்கெண்டில் பேசுகிறத வச்சு ஜட்ஜ் பண்ணிட்டானுங்க. அப்புறம் 4வது சீசனில் ஆரிங்கிறது வந்துருச்சு 40 நாளில். 5வது சீசனில் ராஜுங்கிறது 40 நாளில் வந்துருச்சு. 6வது சீசனில் அசீம்ங்கிறது 30 நாள்லேயே வந்துருச்சு. 7வது சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனா அப்படிங்கிறது வைல்டு கார்டு வந்து 2 வாரத்துலேயே வந்துருச்சு. ஓகே, ஸோ அதே ஸ்டேஜில் தான் இப்பயும் இருக்குது. மேபி அர்ச்சனா வந்தாங்க, 40 நாள் என்னமோ வந்தாங்க, 50 நாளில் எனக்கு தெரிஞ்சு கேம் வந்து மேட்ச் ஆகிடுச்சு. அதுவும் 50 நாள் தான், 55 டேஸ் வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுதான் ரொம்ப நேரமாகும். சீசன் 3க்கு அப்புறம் இந்த சீசன் தான் வின்னர் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கண்டிப்பாக லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஓட்டிங் அனாலிசிஸ் பார்க்கும் பொழுது இப்போ எல்லாம் விளையாடக்கூடிய கேம்லேருந்து இதெல்லாம் அப்படி தோணுது. சரி, 8 முத்துக்குமரன் 2 வாரத்தை சொல்லிட்டாங்க. 2வது வாரத்தை முத்துக்குமரன் தான் வின்னர். அதை வச்சு தான் போனாங்க. அல்டிமேட்டில் கூட பாலாஜி முருகதாஸ்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? இதில் யார் அப்படின்னு சொன்னால் 3 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று திவ்யா கணேஷ், இன்னொன்று கானா வினோத், சரிங்களா? இன்னொன்று வந்து ஓட்டிங் வயசில் பார்க்கும்போது சபரி வாய்ப்பு இல்லை. விக்ரம் டாப் 5 தான். பார்வதி கேமை ஓட்ஸ் இருக்குது, ஆனால் கேமை ஓரளவுக்கு பண்ணணும். அப்போ பார்வதிக்கு வாய்ப்பு இருக்குது. பார்வதி, திவ்யா கணேஷ், கானா வினோத், இந்த 3 பேர் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு போகிற கேம் பொறுத்து சொல்கிறேன். எப்படி முகன்ராவ், அப்புறம் கவின், தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு யாராலும் அங்கே இருந்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது. அதாவது அங்கேயும் வந்து கவின், தர்ஷன் தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் ஏறுறது முகன். அந்த மாதிரி இந்த சீசனில் திடீர்னு வண்டியில் ஏறுறது யார் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியல. ஸோ மக்களுடைய ஓட்டின்படி கடைசி என்ன நடக்குதோ, ஏன்னா யாரையும் கணிக்கவே முடியல. மக்களுடைய ஓட்டும் வந்து கணிக்க முடியல, ஏன்னா சீசன் மக்கள் பார்க்கல அதிகமாக. அதனால் மக்களுடைய ஓட்டை வைத்து கணிக்கவும் வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும். அதனால் நம்மளால் வந்து இப்படி தான் ஆங்கிளில் போவோம் அப்படிங்கிறது தெரியல. கம்ருதீனும் வந்து சான்சஸ் இருக்குது. ஆனால் கம்ருதீன் வந்து பாயிண்ட்ஸ் வைக்கிறதுல இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்கார். பட் சில நேரங்களில் அந்த பெண்களை மட்டும் மையப்படுத்தி அந்த கேம் விளையாடாமல் ஒரு 2-3 பசங்களே அடிக்கணுங்கிறது தான் பாயிண்ட்டு. இல்லை சும்மா இருந்து ஆரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன மாதிரி அமித் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆவாரா? ஆரிக்கு வாய்ஸ் வந்து இருக்குது, அமித்துக்கு அந்த வாய்ஸ் கொஞ்சம் மைனஸாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. பேச்சு திறமை அப்படின்றது கொஞ்சம் ஒரு வார்த்தையை விட்டுறாரு, ஆயிடுறாரு. அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டாருன்னா வேறு லெவல் தான் அமித், சரியா? ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு நிலைமை. இப்போ அன்அஃபீஷியல் ஓட்டிங் பார்ப்போம், என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து அஃபீஷியலில் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபீஷியலில் நம்ம திவ்யா தான் இருக்காங்க. இன்னமும் திவ்யாவை ஒட்டைப்பதற்கு ஒருத்தனும் பிறக்கலை அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்காங்க. அடுத்து பார்வதி இருக்காங்க. அவங்களும் வந்து நம்ம பெரிய ஆளடே வாடா வாடா அப்படின்ற மாதிரி. ஆனால் போன வட்டம் ஹாட் சீட்டில் உட்காந்து சேவ் பண்ணதை பார்த்தா பார்வதிக்கு ஓட்டிருக்கா அப்படிங்கிறதே வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணீங்க? பார்வதி போன வட்டம் வந்து இதுதானே ஹாட் சீட்டில் தான் உட்காந்து சேவ் பண்ணாங்க. அப்படி இருக்கும் பொழுது பார்வதிக்கு எப்படி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குல்ல. கணிக்கும் ஓட்டு இல்லை, அந்த மாதிரி தான் சேவ் பண்ணாங்க லாஸ்ட்டில் வச்சு திவாகர் தூக்குனாங்க. அது இவங்களோட பிளானாக இருக்கட்டும். பட் இருந்தாலும் ஏன் அந்த நெகட்டிவை
பாரதி கொடுக்கணும்னு தெரியல. சரியா? ஸோ இது ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் விக்ரம் 3வது இடம். சரியா? 43,000 ஓட்டு. பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. திவ்யாவுக்கே பாருவுக்கே 6,000 இருக்குது. பாருவுக்கும் விக்ரமுக்குமே வந்து ஒரு 10,000 கிட்ட இருக்குது. சபரிக்கும் விக்ரமுக்கிட்டே ஒரு 6,000 இருக்குது. கெமி தான் எனக்கு என்னன்னே புரியல. அன்அஃபிஷியல் இப்போ பாட்ஸ் ஓட்டிங் மாதிரி ஆகிடுச்சு. அதுக்கும் காசு கொடுத்து கொஞ்சம் மக்கள் மனசை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வைக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. க்ளீனாக தெரியுது. சாண்ட்ராக்கு 26, கெமிக்கு 27, கனிக்கு 25. சாண்ட்ராக் கனிக்கும் ஒரு ஈக்குவலாக போயிட்டுருக்கு போர். அரோராக்கு வியானாவுக்கும் இந்த சைடு வந்து ஈக்குவலாக போயிட்டுருக்கு. பிரஜனுக்கும் அமித்துக்கும் வந்து ஒரு பிரஜன் பரவாயில்ல, ஓரளவுக்கு வந்துட்டு இருக்காங்கிறது பார்க்க முடியுது. சுபிக்ஷாவுக்கு ஓட்டு இல்லை, பெர்ஃபார்ம் பண்ணல, ஓட்டு இல்லை. அமித் இப்போ கொஞ்சம் சுபிக்ஷா முந்தியிருக்காரு. ஸோ சுபிக்ஷாவா ரம்யா இப்போ கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகுறாங்க. சுபிக்ஷா வந்து சும்மா ஒன்றும் கிடையாது, பீட் பாக்ஸ் அடிக்கிறேன்ற பேரில் அடிச்சுக்கிட்டு, மற்றபடி கேமை டேர்ன் பண்ணுறது நிறைய பாயிண்ட்ஸ் வச்சாலும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேது சுபிக்ஷா பொறுத்த வரைக்கும். அது வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக சுபிக்ஷாவுக்கு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அதனால் எனக்கு தெரிஞ்சு சுபிக்ஷா இந்த வாரம் கீழே இறக்குறாங்க. அமித்தும் சொல்ல முடியாதுங்க, பெரிய வித்தியாசம் இல்லை, ஒரு 1000 ஓட்டு தான் வித்தியாசம் இருக்குது. அமித் இது பண்ணாலும் இன்னும் ஸ்ட்ராங்காக அமித் வந்து போகணும். பட் அமித் இஸ் பெர்ஃபார்மிங், கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு, உள்ள நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாரு. பட் நம்ம நினைக்கிற கண்டென்ட் வரல இன்னும் அவர்கிட்ட இருந்து. ஒரு ஃபைட்டில் அவருடைய பங்களிப்பு எப்படி இருக்க போகுது, என்ன பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வந்து இல்லை. சரியா? சரி, இப்போ அஃபீஷியலுக்கு வருவோம். அஃபீஷியலில் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம் தான் முதலிடத்தில் இருக்காப்புல. ஸோ 2ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா இருக்காங்க. 3ஆம் இடம் நம்ம பார்வதி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க. ஏன்னா பாரும் போட்டு வச்சுருக்காங்க. 4ஆவது இடம் சாண்ட்ரா, 5வது சபரி தலை போட்டிருக்காரு. அவ்வளோதான். சாண்ட்ரா கொஞ்சம் ஓட்டு வந்திருக்கு. 4 சாண்ட்ரா, 5 சபரி. ஸோ சபரிக்கு ஏன் ஓட்டு விழ மாட்டேது அப்படின்னா அவர் வந்து இப்போ ஃபேக்காக இருக்கார் அப்படிங்கிறது தோல் வச்சு காட்டிட்டாங்க. கை வெட்டாக இருக்குது, சில நேரங்களில் போய் மாவு அரைக்கிறாரு, சில நேரங்களில் வந்து கை வெட்டாக இருக்குது, நான் வைக்க மாட்டேன்றாரு கையை. அது என்னன்னே புரிய மாட்டேன். என்ன டைமென்ஷனில் அவர் பேசுகிற, க்ளவுஸ் போட்டிருக்காரா இல்லை அந்த வலிக்குது அந்த இடத்துல, எதுவுமே சொல்ல மாட்டாரு. கேட்டால் நான் வந்து பண்ணுறேன் வாங்க, உங்களுக்கு என்ன பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. பாரு வந்து கண்டிப்பாக இந்த கம்பெனி அரோரா விட்டுட்டு அவங்களுடைய கேம் வித் டிக்னிஃபைடாக விளாண்டாங்கன்னா கண்டிப்பாக டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திவ்யாக்கெலாம் இந்த வாரம் ஒன்றுமே கிடையாது. நெக்ஸ்ட் வீக் வந்து சாண்ட்ராக் எப்படி குறைஞ்சோ அந்த மாதிரி திவ்யாவுக்கு ஓட்டு குறைஞ்சிடும். அடுத்து லீட் பண்ண போகிறது யாருங்கிறது தான் மேட்ரு. இப்போ கானா வினோத்தா, பாருவா, திவ்யாவா அப்படிங்கிற மாதிரி தான் போட்டி களம் வந்து போகுது. விக்ரமும் அதே மாதிரி சும்மா சொல்ல முடியாதுங்க. சரியா? அவரும் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி தான் ஓட்டிங்கில் நல்ல டாப்பில் இருக்கார். இப்போது அஃபிஷியலில் நம்பர் 1ல் இருக்கார். அப்படிங்கிறப்ப அவருக்கு போட்டி இல்லை. பட் அவர் பெரிய லெவலில் டிஃப்ரென்ஸ் இருக்க மாட்டார். ஒரு அடி வாங்கினா கீழே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், யாருனாலும் இந்த வந்து டைட்டில் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. கெமி வந்து சும்மா ஃபேக், இதில் வந்து வரது நம்பாதீங்க. அன்அஃபிஷியலில் கெமி வந்து இல்லவே இல்லை. அன்அஃபிஷியலில் சபரி, சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப நெகட்டிவ் ஆகிட்டாங்க. அந்த பாசிட்டிவ் ஆகணும்னா ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். ஆனால் அவங்க என்னென்னா இந்த பின்னாடி பேசுகிறது ஒன்று இருக்குல்ல, அது வந்து தவறாக போகுது. மிச்சவங்களை பற்றி ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க பின்னாடி பேசும்போது. அது வந்து கண்டிப்பாக கேமை பாடாப்படுத்தும். கனி ஓகே, ஷி இஸ் டெவலப்பிங். பட் இன்னும் விளையாடணும், அடித்து விளையாடணும். அரோராவும் நல்லா விளாட்றாங்க. பட் இந்த பார்வதியை விட்டுட்டு மற்றபடி வேறு எங்கேயாவது பாயிண்ட்ஸ் வைக்கலாம். வியானா முடிஞ்சு ஜோலி, எஃப்ஜேஎம். பிரஜன் பெருசாக ஹோப் இல்லை. அமித் ஒரு ஹோப் இருக்குது, பார்ப்போம். சுபிக்ஷா, ரம்யா யாராவது வெளியேறுவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் என்ன?